காத்தோட்டமா இயற்கை சூழல், இதெல்லாம் சென்னையில கிடைக்குமா? நீ யோசிச்சு பாருங்க. வேக வேகமா ஓடுறான், பணத்தை நோக்கி ஓடி ஓடி மனுஷன் இயந்திரத்தனமாய் வாழ்றான். ஏன் வாழ்றான், எதுக்கு வாழ்றான், எதுக்கு சம்பாதிக்கிறான், எதுக்கு செத்து போறாங்கிற கூட தெரியாம. ஆனா கிராமத்துல மட்டும்தாங்க இயற்கையோடு இணைந்த ஒரு சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நான் சொல்றேன், ஆடி கார்ல போனா அவன் பணக்காரனா? கிடையாதுங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனா? இல்லைங்க. எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். யோசிச்சு பாருங்க. உண்மையிலே காசு கொடுத்தா, நம்ம இன்னைக்கு திருப்பதி பாருங்க, திருவண்ணாமலை பாருங்க, ஸ்பெஷல் சீட்டு, அர்ச்சனை சீட்டு 1000 2000 டிக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஆனால் காசு கொடுத்தா நீ கடவுளை போய் பார்த்துடலாம். ஆனால் கடவுள் யாரை பார்ப்பாரு? உண்மையான பக்தி இருப்பவரை தான் அந்த கடவுள் உங்களை பார்ப்பார். காசு கொடுத்து நம்ம நாயை வாங்கிடலாம், ஆனால் பாசத்தால் மட்டும்தான் அந்த நாயோட வாழை ஆட்ட வைக்க முடியும். சுற்றி சுற்றி நம்மளை பார்த்து வரும் பார்த்தீங்களா? ஆனால் இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் நிறைய கைத்தல கொடுத்தாங்க. ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பார், உசுப்பேத்துற மாட்ட உம்மனும் கடுப்பேத்துற மாட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கல. முந்தானத்துக்கு கீழே இருந்து ஒரு பையன் படார்னு நினச்சான், அக்கா அப்பெல்லாம் 2 மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு? நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்கான்னு போயிட்டான். வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா அந்த காலத்தில் என்ன பாட்டு போட்டாங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. பழைய பாடல்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கும் அந்த பாடல்களை எந்த ஒரு ஆபாச வார்த்தைகளும் இல்லாமல் காதுகளுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கு. இன்னைக்கும் ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாட்டிமா. மேடையில் 4 வரிக்கு மேலே பாடவே முடியாது. என்ன பாட்டு போட்டிருக்கான் தெரியுமா? சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பார்ப்பாங்க, குட்டை குட்டை கவுனா போட்டா குறுக்க மறுக்கா பார்ப்பாங்க, சேலை பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா தெரியும் ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமா. இந்த டொட்டோடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பக்கத்துல இருந்து டொட்டோட வேண்டாம். மொத்தமா என்னங்க பாட்டை என்னத்தை போட்டிருக்காங்க? இது கொண்டாட்டம்னு சொல்ல முடியுமா? கொண்டாட்டம். உங்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த பாட்டி இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்னு தெரியலையேன்னு முடிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தட்ட மாட்டோன்றுச்சு. உங்களுக்கெல்லாம் ஏத்தால என்ன? அந்த பாட்டியை பத்தி தாத்தா என்ன பாட்டு பாடியிருப்பாரு தெரியுமா? பாட்டியை பார்த்து, குதிரை துள்ளி குதிச்சா ஒன்ன சாட்டையில் நடக்கிறவ, இளங்குமரி என்ன கவனி ஒன்ன பார்வையில் நடக்கிறவ, காற்றாட்டம் லேக்காவில் பறந்தோடும் வீர, உன்னை பார்த்தாலோ தெரியாது படுவேலக்காரன், ஏமான்குட்டி இனிக்கிற தேங்கட்டி துடிக்கிற மீனாட்டம் கண்காட்டும் கண்ணாட்டி. பாட்டி இந்த பாட்டு தாத்தா பாடினாங்களா இல்லையா? எங்க பாடினார்? பாடுறதுக்கு முன்னாடியே 12 பிள்ளை. 12 பிள்ளையா? 2 தானா? ஐயோ சோ சாரி. நீங்களே 2 பிள்ளை பெற்றா அப்போ இந்த காலத்துலலாம் ஒன்றே பெக்க மாட்டேங்குது. என்ன அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு. ஆனால் உண்மையிலே அந்த காலத்தில் எப்படி 10 பிள்ளைகளை பெற்றாங்க, எப்படி சாப்பாடு போட்டாங்க, எப்படி உண்மையில 2 பிள்ளையை பெற்றுட்டே இன்னைக்கு அதுக்கு சோறு ஊட்ட முடியல. இந்த என் பிள்ளைலாம் இருக்குது பாருங்க, பக்கத்துலேயே பின்னாடி போய் ஊட்டி விட வேண்டியிருக்கு. சாப்பிடுமா கொஞ்சம் சாப்பிடுமா கொஞ்சம் சாப்பிடுமா. அப்போ அந்த அளவு கால மாற்றத்தில் இருக்கிறோம். இன்றைய பரபரப்பான வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் கோவில்களில் அர்ச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது. கஷ்டமே இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் கஷ்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கை தூங்க. 2 சின்ன குழந்தையும் கை தூக்கிறேன். ஆஹா ஆஹா அருமை. குழந்தையாவே இருந்திருக்கலாம்டா தங்கங்களை. எதுக்குடா இவ்வளோ பெருசுன்னு தெரியல. வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். பின்னாடி ஒருத்தர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தூக்குறார். ஏன்னா அவர் இந்த எந்த பொண்ணு வாழையிலையும் சிக்கலை, அதனால அவர் சந்தோஷமா கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார். சிக்கினா தானே நமக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும். ஆனால் உண்மையிலேயே சொல்ற கஷ்டங்கள் வரும். அப்படிதானே? மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போங்க, பெரிய கைத்தல் கொடுங்க. இப்போதான்ப்பா ஒரு ஆண்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அருமை ஐயா, வெரி குட். சோப் செல்லம்மா நீங்கள் சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு தான். ஐயோ ஆன்மீகம் நிறைந்த ஊரில் வந்து நாங்கள் சிக்கிக்கிட்டு பப்ளிக் பாய். மனசு சரியில்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் செல்ஃபோன் எடுத்து பார்ப்பேன்னு சொல்லுங்க, அதை வேணா நான் நம்புகிறேன்.
பூரா இந்த ஒரு காலத்தில் வியர்க்க வியர்க்க விளையாண்டாங்க, அப்படிதானே? இன்னைக்கு செல்ஃபோனில் பேட்டரி இருக்க தண்டி தான் விளையாடுறோம். இந்த செல்ஃபோன் வந்தவுடனே நாடு நாசமாக போச்சுன்னு சொல்கிறோம். கை தூக்குங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். பார்த்தியா? இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். ஆனால் அவரே ஒரு ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த செல்ஃபோனை 4 மணி நேரத்துக்கு மேலாக நான் பயன்படுத்த மாட்டேன் இருக்காரு. கண்டுபிடிச்சவரே அப்படி சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம மணிக்கணக்கா விளையாண்டு 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 பப்புஜின்னு ஒரு கேமா, எஸ்குஸ்மி பப்ளி பாய், பப்புஜின்னு ஒரு கேம், ஷூடு 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 ஷூடு. அதுவும் இந்த ஒரு பக்கத்தில் இருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா துப்பாக்கி பையன் வச்சுருக்கான், சூடு 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 சூடு. அந்த பிள்ளை அழுகுது, நான் இவ்வளோ நேரம் சுடுறேம்மா, அப்பா சாவே மாட்டேங்கிறாருமா. பதிலுக்கு அவங்க அம்மா வந்து, ஏங்க அவன் தான் சுடுறான்ல, பேருக்காவது லேச செத்த மாதிரி பண்ணுங்களேன். பார்த்தியா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் பெண்கள் வந்து புருஷனை எப்படி கூப்பிட்டாங்க? பிராணநாதா, நாதா, சுவாமி, ஏங்க, மண்ணா, அத்தான். இங்கே எப்படி கூப்பிடுவீங்க? மாப்பிள்ளை இருநில உங்கள் மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுவீங்க? ஏங்க எப்படி கூப்பிடுறீங்க? வாடாவா, வாடாண்ணா கூப்பிடுறீங்க? எப்படி கூப்பிடுறாங்க? வாயாண்ணா கூப்பிடுறாங்க. நீங்கள் போயாண்டு கிளம்பிடுவீங்க ஹாயா. எப்படி பாட்டிமா மாப்பிள்ளை யூர்னில பெண்கள் உங்கள் கணவரை எப்படி கூப்பிடுறீங்க? இங்கே வாங்கையாண்ணா கூப்பிடுறீங்க. வாங்கையான்னு கூப்பிட்டே 2 பிள்ளை தான். இன்னும் வாருன்னு கூப்பிட்டுருந்தா அவ்வளோதான், பரவாயில்ல. ஆனால் இந்த பெண்கள் இந்த மாமான்லாம் யாரும் கூப்பிட மாட்டிங்களா? யாரும் கூப்பிடல. மாமானா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் ஆண்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். மாமா மாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசம்னு நினச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, மாங்காமடையன்னு அர்த்தம். அதை சுருக்கி மாமா, அவ்வளவுதான். அப்போ கோமா நிலைக்கு அவர் போயிட வேண்டியதான். மாமா மாமா தான், மாமா தான்.